அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லாகரிதம் டேபிளை வந்து எப்படி பயன்படுத்துறது ஏன்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு, தட் இஸ் ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், எல்லா இடத்துலையும் மேத்தமேட்டிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நியூமெரிக்கல்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால்குலேட்டரை பயன்படுத்த முடியாது. ஸோ லாகரிதம் டேபிள் தான் பயன்படுத்தணும். ஸோ எப்படி லாகரிதம் டேபிளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இதில் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். பிள்ளைங்களா அது எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, லாகரிதத்துடைய பிரின்சிபிள்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ லாகரிதம்னாவே ஆக்சுவலாக என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, மடக்கைன்னு தமிழில் சொல்கிறோம். அதாவது ஃபோல்டு பண்ணுறது. அதாவது பேரே என்ன தான், இட் இஸ் ஃபோல்டிங். சிக்கலான விஷயத்தை எளிமையாக ஃபோல்டு பண்ணுறது. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. மல்டிப்ளிகேஷனை அடிஷனாக மாற்றுது, டிவிஷனை சப்ட்ராக்ஷனாக மாற்றுது, எக்ஸ்போனண்ட்டை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுது. இதன் காரணமாக தான் லாகரிதமிக் ஆப்ரேஷன் இதாக மாறிடுது, சிம்பிளாக மாறிடுது. அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷன் நம்ம லாக பயன்படுத்த மாட்டோம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்போனண்ட், இந்த மூணுக்கும் நம்ம என்ன செய்வோம், லாகரிதத்தை பயன்படுத்துவோம். இந்த பிரின்சிபலை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம், தென் டேபிளை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. a இன்ட்டு b பண்ணணும். இந்த ரெண்டும் பெரிய வேல்யூவாக இருக்குது. 1.7325 போகுது. b அது மாதிரி ஒரு பெரிய வேல்யூவாக போகுது. அப்போ நமக்கு என்ன புரியணும்னா, சப்போஸ் இதுக்கு நான் லாக் எடுத்தால் இது என்ன ஆகும், லாக் ஆஃப் a இன்ட்டு பின்னு மாறும். ரைட். இந்த இதை நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, லாகரிதத்துடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்தி லாக் a ப்ளஸ் லாக் b அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், அந்த வேல்யூவை மேனிப்புலேட் பண்ணிடலாம். அப்படி இந்த வேல்யூவை மேனிப்புலேட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட்டுக்கு சிம்பிளாக ஆன்டி லாக் எடுத்தால் போதும், அவ்வளோதான். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸாக பண்ணுறதுக்கு பதிலாக லாக் எடுத்து கூட்டுனா போதும், பெருக்கல் கூட்டலாக மாறிடுச்சு. ரைட். சப்போஸ் a டிவைடட் பை b அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம லாக் எடுக்க போகிறோம். லாக் எடுத்தால் என்ன ஆகும், a டிவைடட் பை bங்கிறது என்ன ஆகும், திஸ் பிகம்ஸ் லாகரிதம் ஆஃப் a மைனஸ் லாகரிதம் ஆஃப் b. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த வேல்யூக்கு சிம்பிளாக என்ன செஞ்சால் போதும், ஆன்டி லாக் எடுத்தால் போதும். ரைட். சப்போஸ் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, a ரைஸ் டு தி பவர் n. ரைட். இது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் காமிக்கிறேன் பாருங்க, 8.5 ரைஸ் டு தி பவர் 3.2 அப்படின்னா இதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது. ரைட். இப்படி சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, சிம்பிளாக லாக் எடுங்க. அப்போ என்ன ஆகும், லாக் ஆஃப் a பவர் n. இது லாகரிதமிக் ஐடென்டிட்டியை பயன்படுத்தி n இன்ட்டு லாக் a. ஸோ லாக் a வேல்யூ கண்டுபிடிச்சி இதை என்னால் மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், டெம்பரரி ஆன்சர். அதுக்கு ஆன்டி லாக் எடுத்தால் போதும். இதுதான் இதனுடைய சூட்சுமம் பிள்ளைங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷன் அடிஷனாகவும், டிவிஷன் சப்ட்ராக்ஷனாகவும், எக்ஸ்போனன்ட் மல்டிப்ளிகேஷனாகவும் மாறிடும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் செய்கிறது சுலபமாக மாறிடும் லாகரிதமிக் டொமைனில். அங்கே நம்ம அதுக்கடுத்து என்ன செய்யணும், நம்ம ஆன்டி லாக் எடுக்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் என்ன செய்யலாம், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். என்ன செய்கிறேன்னா, இதான் பிள்ளைகளை நான் பண்ண போகிறேன். 1362 இன்ட்டு 10 to the power of -7 இன்ட்டு பை டிவைடட் பை 17 இன்ட்டு 1.7 இன்ட்டு 10 to the power of -12 இருக்குது. சரியா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த கால்குலேஷனை வந்து நம்ம பண்ணணும். ஏற்கனவே பிள்ளைகள் புரியுது, பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டம். என்னது கஷ்டம் இந்த சென்ஸ், நேரம் பிடிக்கக்கூடிய வேலை. அப்போ லாகரிதத்தை பயன்படுத்த என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 1362 அப்படின்னா இந்த ஃபார்முக்கு மாற்றிருங்க. 1.362 இன்ட்டு 10 to the power of 3. எதுனாலும் சரி, 1 பாயிண்ட் ஒன்னா ஃபஸ்ட் டிஜிட் தட் பாயிண்ட். ரைட். இதே வந்து 7 3 6 2 இருந்துச்சுன்னா 7.362. இந்த ஃபார்முக்கு இந்த ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் கொண்டு வந்துருங்க. ரைட். தென் 10 to the power of -7 அப்படியே போட்டுக்கலாம். பை 3.14 ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன். 17 அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாத்திரம் பாருங்க, 1.7 இன்ட்டு 10 to the power of 1. அகைன் இது 1.7. ஸோ அப்படியே 1.7 போட்டுக்கலாம் இன்ட்டு 10 to the power of -2. இதில் இந்த 10 to the power of 3, 10 to the power of -7, 10 to the power of 1, 10 to the power of -2 இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேண்டியதில்லை, லாகரிதம் வேண்டியதில்லை. ஸோ சிம்பிளாக பண்ணிடலாம். இது 3 இருக்குது, இது -4 இருக்குது. ஸோ -4 இருக்கும், திஸ் இஸ் -4, திஸ் இஸ் -2. அப்போ அகைன் கேன்சல் ஆனாங்க, -2 இருக்கும். இது மேலே போகும் -3. ஸோ இந்த வேல்யூ இதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை. தென் மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் பாருங்கள், 1.362 இன்ட்டு 3.14 டிவைடட் பை 1.7 அகைன் டிவைடட் பை 1.7.
இதுதான் நம்ம வேல்யூ. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா, அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சுன்னா இன்டூ 10⁻³ நம்ம போட்டுக்கலாம். அப்போ இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்க, இங்கே என்ன லாக் இருக்கு? 1.362 இருக்கா? இந்த மைண்டில் இங்கே வச்சுக்கோங்க. 1.362 என்ன செய்கிறேன்? நேராக நான் லாகரிதம் டேபிள் போகிறேன். சரியா? இந்த இருக்கு இங்கே 1.3, 1.3ல 6 இந்த இருக்கு, 0.1335, தென் 1.362 இல்லையா? ஸோ மீன் டிஃபரன்ஸ் பார்க்குறேன் 6. இது இதோட கூட்டிக்கோங்க. கூட்டினா என்ன ஆகும்? 0.1341 மாறிடும். ஸோ அந்த வேல்யூ எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. 0.1341. அடுத்து 3.14. ஸோ நேராக கீழே வாங்க, 3.1க்கு வாங்க. ஸோ இந்த இருக்கு 3.1, 3.14ல முடிஞ்சு போயிடுச்சு. இங்கே அதுக்கடுத்து என்ன இல்லை? மீன் டிஃபரன்ஸ் பார்க்க வேண்டியதில்லை. 3.142 அப்படி போனால் தான் தேவையில்லை. ஸோ 0.4969 அந்த வேல்யூ எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க? இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே எங்கே இருக்குது? நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ 0.6310 கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, டினாமினேட்டருக்கு வாங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 1.7 × 1.7 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம்? 1.7 ஸ்கொயர்னு செய்யலாம், இல்லை 1.7 1.7 தனித்தனியாக எடுத்து ரெண்டு ஆட் பண்ணால் அப்படியும் செய்யலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஃபஸ்ட்டு 1.7க்கு போகிறேன். ரைட். ஸோ 1.7 இந்த காமிச்சிருக்கேன். 1.7 0.2304. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம்? இங்கே பாருங்கள், 0.2304, 0.2304 ரெண்டே சம பண்ணிட்டேன். ஸோ 0.4608. அப்போ இப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர் வேல்யூ கிடைச்சிருச்சு, டினாமினேட்டர் வேல்யூ கிடைச்சிருச்சு, அதனுடைய லாகரிதம் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷனாக மாறிடும். ஸோ இந்த வேல்யூவில் இந்த வேல்யூவை கழிச்சிடணும். 0.6310லேருந்து 0.4608 கழிச்சிங்கன்னா 0.1702. இதுதான் ஆன்சர். இதுதான் டெம்பரரி ஆன்சர், லாகரிதமிக் ஃபார்மில் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆன்டி லாகரிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஆன்டி லாகரிதம் டேபிள் போங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.1702. ரைட். இங்கே வந்தீங்கன்னா அந்த இருக்குது. ஓகே, 0.170 இந்த இருக்குது, 1479. அதில் 2 1 இந்த 2 இங்கே சம பண்ணிக்கோங்க. பண்ண என்ன ஆகும்? 0.148 ஆயிரம் அந்த வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 0.148, 0.148ல 1.48. சரிங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு, 1.48. இங்கே 10⁻². அவ்வளோதான் பிள்ளைங்களா. ஸோ சுலபமாக என்ன செஞ்சிடலாம்? நீங்கள் செஞ்சிடலாம். 2-3 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிக்கலான விஷயங்கள் என்ன செய்யுங்க? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? சால்வ் பண்ணுறது சுலபமாக புரிஞ்சிடும். பாயிண்ட் என்னென்னா, நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கெல்லாம் லாக் எடுத்துக்கோங்க, சம பண்ணிக்கோங்க. டினாமினேட்டரில் உள்ளதெல்லாம் லாக் எடுங்க, சம பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டரை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு ஆன்டி லாகரிதம் பாருங்கள். டேபிள் பார்க்குறது ரொம்ப சிம்பிள் தான். சரியா? சந்தேகம் இருந்துச்சுன்னா சாருக்கு கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா. சரியா?